வணக்கம் டாக்டர் கணேஷ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர். சொல்லு. எப்படி என்ன ஆகுது சென்னையில? ஒரே கொலைகள்னு போட்டு பயங்கரமா 3 மர்டர் இன் லெஸ் தென் a வீக் 3 மர்டர் ஆயிடுச்சு. அதாவது அரசியல் கொலைகள் அண்ட் இது அரசியல் கொலைகள் ஒரு பக்கமா இருந்தாலும் ரிவெஞ்ச் கொலைகள்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதாவது நான் ஒருத்தனை வெட்டுறேன், அவன் அதுக்கப்புறம் என் ஃபேமிலில ஒருத்தனை வெட்டுறான், இவன் திருப்பி இப்படி போயிட்டு அந்த ரிவெஞ்ச் கொலைகளோட அப்பா ஆயிடுச்சு தமிழ்நாடு. அது அதுக்கு ஒரு அட்ராசிட்டிக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. இதுக்கு எப்படி போலீஸ் கவர்மெண்ட் எப்படி திருநெல்வேலியில ஒரு காங்கிரஸ் கொலை, அதுக்கப்புறம் பகுதி செயலாளர் சண்முகம்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேல நடந்து முடிஞ்சு அப்பதான் எடப்பாடியார் பேசுறாரு. பேசி கிட்டத்தட்ட கண்ணீர் விட்டாரு. என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அது கொலை பண்ணது திமுக. அதுல பியூட்டி என்ன அப்படின்னு வச்சுக்கோயேன். அதுல பியூட்டி என்ன அப்படின்னா, கஞ்சா விற்கிறாங்க, கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. ஓகேயா? அந்த கஞ்சா விற்கிறதையும் கள்ளச்சாராயம் விற்கிறதையும் போய் சண்முகம் தான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சொல்றாரு. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நாங்க ஆக்ஷன் எடுத்து தாங்க ஆகணும்னு கேட்கும்போது, அப்போ ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க யாரு உங்களுக்கு இது மாதிரி எதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறீங்க, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடாது. போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க, நீ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் இப்போ கம்ப்ளைண்ட் வந்ததுனால ஆக்ஷன் எடுக்கிறேன், அவரை போயிட்டு ஸ்டாப் பண்ண சொல்லுங்க, ஆக்ஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஸ்டாப் பண்ண சொல்லுங்க, நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க போலீஸ். அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸே யார் இன்ஃபார்ம் பண்றதுன்றதையும் சொல்லிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னும் போது அவன் அவன்கிட்ட போய் பேசுறான், இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுங்கன்னு. அப்ப அவங்க என்ன திமுக அதிமுக இல்ல நீங்க இதை ஸ்டாப் பண்ணணும், ஏன்னா அரசியல் இருக்குல்ல, பகை இருக்குல்ல, அதனால அது சால்வ் ஆகாம போகுது. சால்வ் ஆகாம போக 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 ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம தான் தமிழ்நாட்டுல தான் 24/7 தான் சாராயம் கிடைக்குது, ஓபன் ஆயிருக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப நீ நானும் ஜென்ரலா பேசிட்டே இருக்கோம், கோபம் மேல கோபம் மேல கோபம் வந்துகிட்டே இருக்கு நமக்கு. ஒரு நாள் நம்ம சாப்பிட்டே இருக்கோம், 12 மணி 1 மணி நைட்டு 1 மணி வரைக்கும் நம்ம சாப்பிட்றோம்னு சும்மா ஒரு கோபத்தோட உச்சியில அவன் என்ன பண்ணிடுறான் தெரியாம போயிட்டு, தெரியாமலாம் கிடையாது, இது தெரியாமலாம் சொல்ல முடியாது, ஆமா பண்ணிடுறது. இதுக்குதான் நான் சொல்றது என்ன அப்படின்னா, டாஸ்மாக் எல்லாம் 9 மணி 10 மணி க்ளோஸ்னா க்ளோஸ் தான், அவ்வளவுதான், கிடைக்கவே கூடாது. இல்ல எனக்கு இதுல என்ன ஒரு சந்தேகம்னா, முன்னாடியாவது ஒரு கொலை நடக்குதுன்னாக்கா எங்கேயாவது ஒரு கடத்திட்டு போயிட்டு ஒரு எங்கேயாவது ஆள் இல்லாத ஒரு இடத்துல போட்டு வெட்டி இது பண்ணிட்டு வருவாங்க. இந்த நடந்த 3 கொலையும் வீட்டுக்கு பக்கத்திலே நடந்திருக்கு, அதாவது மக்கள் நடமாடக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலே நடந்திருக்கு. இதெல்லாம் அதாவது ரிவெஞ்ச்ன்றது மனசுக்குள்ள இருக்கு. ஓகேயா? நீ பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நீ சொல்ற மாதிரி கடத்திட்டு எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு தனியா தனியா பண்ணுவாங்க. ஆனா இது ட்ரக்ஸ்ல கஞ்சா அடிச்சிருப்பாங்க, இல்லாட்டா ஆல்கஹால் சாப்பிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு தெளிவான ஒரு மனநிலைமை கிடையாது இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, சரி ஓகே வா, இப்ப எங்க இருப்பான், 10 மணி 12 மணி, சார் வீட்டுல தான் சார் இருப்பாரு, வீட்டுல எங்கேயாவது வெளியே உட்காந்து வீட்டுக்கு வெளியே படுத்து இருப்பாரு, வா வண்டி எடு போட்டுடலாம். இப்படிதான் பாதி கொலைகள் நடக்கிறது. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ராமஜெயம் கேஸ் இருந்தது. ராமஜெயம் கேஸ் எல்லாம் நீ பார்த்தோன்னா பிளான்டு மர்டர். பிளான்டுனா கரெக்டா 11 காத்தால வாக்கிங் போகும்போது ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா பண்ணி கரெக்டா தூக்குவாங்க. அது என்ன பிளான்டு, அதை ஸ்கெட்ச் போட்டு தூக்குறது. இதே இது ரெண்டாவது இது நீ பார்த்தோன்னா ஆம்ஸ்ட்ராங் மர்டர் இருக்கு இல்லையா? ஆம்ஸ்ட்ராங் மர்டர் ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்கிறாங்க. ஈவினிங் 7 மணிக்கு ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா அவர் வீட்டுக்கு வெளியே தான் இருப்பாரு. வீட்டுக்கு வெளியே அங்க நடந்துட்டு இருப்பாரு. கோயில்ல விசேஷம் நடந்துட்டு இருக்கு. ஸ்கெட்ச் போட்டாலுமே பட் இது இன் ஃப்ரண்ட் ஆஃப் பப்ளிக் தானே, தனியா இங்க தூக்கி இது பண்ணியும் இது இல்ல. பயம், அதான் சொல்றேன். நான் என்ன கேள்வினா, இப்ப பயம் இல்ல யாருக்கும் பயம் இல்ல. அதான் சொல்றேன், சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சட்டமும் இல்ல, ஒழுங்கும் இல்ல, அப்படிதான் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. அதுதான் சொல்றேன் நான் அதிமுக ஆட்சிக்காக நான் சப்போர்ட் பண்ணல. ஜெயலலிதா எல்லாம் இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதும் சரி, இன்ஃபேக்ட் கலைஞர் பீரியட் இருக்கும்போதும் சரி, ஓரளவுக்கு இபிஎஸ் பீரியட் இருக்கும்போதும் சரி,
யாருமே இந்த அளவுக்கு வந்து அராதகம் பண்ணல. அதுதான் வந்து ஸ்டாலின்ட்ட கடைசி நாள் உனக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையா 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வந்து சன் டிவில ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது கடைசி கேள்வியா அதான் கேட்டாங்க. எல்லாருமே வந்து திமுக வந்தா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் சொன்னாங்களே, அது வந்து உண்மைதானா அப்படின்னும் போது அவர் அழுதுகிட்டே சொன்னார், இல்ல எங்க அப்பா இறந்துட்டாரு, பட் இருந்தாலும் அந்த ஸ்டாலின்ற நான் என் மேல நம்பிக்கை வைங்கன்னு சொன்னார். உனக்கு நீ அந்த இன்டர்வியூ பார்த்தா தெரியும். இதுதான் வந்து நடக்கும் திமுக வந்தா. புரியுதா? எல்லா கவுன்சிலர்ஸ்ல இருந்து மாவட்ட செயலாளர்ல இருந்து ஒன்றிய செயலாளர்ல இருந்து எல்லாருமே வந்து பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. போலீஸ்க்கு பவர் கம்மியாயிடும். போலீஸ்க்கு வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாத அளவுக்கு வந்து பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் வந்து திமுகவோட கட்டமைப்பு. ஆனா அதிமுகவோட கட்டமைப்பு வந்து ஜெயலலிதா பீரியட்ல இருந்து போலீஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருவாங்க பவர். ஒருத்தனுமே ஆட முடியாது. 10 மணிக்கு மேல நான் வந்து இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2021க்கு முன்னாடி 10 மணிக்கு மேல உனக்கு நீ எங்க போனாலும் சரக்கு கிடைக்காது. எங்க போனாலும் இந்த அளவுக்கு கஞ்சா கிடையாது. கிடைக்கவே கிடைக்காது உனக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல நீ வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி எங்கேயாவது ஒரு ஹப்ல போயிட்டு நீ போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் வாங்கலாம். நான் அது கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதை வந்து இதுல என்னன்னாக்கா மேபி இது ஸ்டாலினோட ஃபர்ஸ்ட் டேர்ம்னால ரொம்ப இதா இருக்கும். மேபி செகண்ட் டேர்ம்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆயிருவாங்களோ. இது வந்து என்னப்பா இது அவர் வந்து துணை முதலமைச்சரா இருந்தவர். இல்லங்க நான் சொல்றேன் இது தப்புதான். இல்லப்பா இதெல்லாம் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் தான். ஓகேயா? தமிழ்நாடு போலீஸ்க்கு நீ வந்து பவரை நீ கையில கொடுத்து ஓகே எனக்கு வந்து சட்டம் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. சட்டம் ஆனா அது டிஎம்கே ரூலிங் பீரியட்ல இருந்ததே கிடையாதுல்ல. போலீஸ் கிட்ட பவர் கொடுத்த ஒரு இதுவே டிஎம்கே பீரியட்ல கிடையவே கிடையாது. கேசுகளுக்கு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கேசுகளுக்கு எல்லாம் வந்து சின்ன சின்ன கேஸ்னா கிடையாது. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஆட்கள் கூட வந்து பவர்ஃபுல்லா வந்து நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அராஜகம் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு கொலைகளை நீ தடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிறை இருக்கு தெரியுமா? சிறை ஜெயிலு ஜெயில் வந்து கடுமையா இருக்கணும்பா. நல்லா தெரிஞ்சுக்கோ. ஜெயில் வந்து ஐயோ ஜெயிலுக்குலாம் போனா இருக்க முடியாது. காத்தால 6 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் வேலை வாங்குவாங்க. சாப்பாடு வந்து ரொம்ப இதுவா தான் இருக்கும். ரொம்ப அதாவது ஜெயிலுக்குள்ள போனா கஷ்டமா இருக்கும் அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ண வைக்கணும். புரியுதா? இங்கெல்லாம் யுஎஸ்லாம் அப்படித்தான். ரொம்ப கஷ்டமான வேலைகளா கொடுப்பாங்க. அப்ப கஷ்டமான வேலைகளா இருக்கும்போது அவன் திருப்பி உள்ள வர்றதுக்கு பயப்படுவான். ஐயோ நான் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டேன்ப்பா அப்படின்னு. இப்ப உனக்கு நீ தமிழ்நாடு ஜெயிலுக்குள்ள போய நான் ஓரமா ஒதுக்க வச்சுட்டு ஓகே உனக்கு காசு இருந்ததுன்னு வச்சுக்கோ. நீ கையில காசு கொடுத்து பேசாம உட்காந்துக்கலாம். கஞ்சா கிடைக்கும், சிகரெட்டு கிடைக்கும், சரக்கு கிடைக்கும், செல்போன் கிடைக்கும். ஒரு வெக்கேஷன் போன மாதிரி போயிட்டு வாயே. நீங்க செட்டில் பண்ணுவாங்க. புரியுதா? இப்ப நீ ஒரு மர்டர் பண்றேன்னு வச்சுக்கோ. 18 இயர்ஸ்க்குள்ள இப்ப 17 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. அவன் வந்து லீகலி வந்து 18 கிடையாது அப்படின்னும் போது அவனுக்கு வந்து அந்த ஏஜுக்கு முன்னாடி இருக்கிறவனை செலக்ட் பண்ணி ஒரு கொலை பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. அவன் 6 மந்த்ஸ் டு 1 இயர்க்குள்ள அவன் வந்து எல்லாத்தையும் அவன் ஃபேமிலிக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. இவனுக்கு எல்லா சலுகைகளும் வந்து உனக்கு ஜெயில கிடைக்கும். அப்ப என்ன யார் வந்து உனக்கு வந்து பயப்படுவாங்க? இதுல இப்ப இன்னொரு முக்கியமான இது என்னன்னாக்கா இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து கொண்டு நடந்த பிளேல வந்து இப்போ யூபி அவங்க எக்ஸ் சிஎம் வந்துட்டு பாத்துட்டு போனாங்க. அவங்க பாத்துக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னாக்கா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படியே சட்ட ஒழுங்கு சரியில்லை, இது பண்ணிருக்கணும். இது வந்து ஒரு ஆமா தலித் லீடர். இவரும் வந்து தலித் தான். இது வந்து சமூக ரீதியா நம்ம இதை வந்து எடுத்துட்டு போக வேணாம். சமூக ரீதியா எடுத்துட்டு போனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங்கே வந்து ரவுடி தான். அதனால வந்து அவருக்கு வந்து இந்த ரவுடி ப்ராப்ளம் தான். நீ ரவுடிசம் நான் ரவுடிசம் இதெல்லாம் வந்து விட்டுடுங்க. அவர் வந்து பெரிய ஆளு சின்ன ஆளு அப்படின்றத விட நான் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு மாநில தலைவர் சமாஜ்வாதி கட்சியோட மாநில தலைவர்னா ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் தான். கிட்டத்தட்ட 2500 பேர் இன்னைக்கு வந்து அவரோட இறுதி சடங்குல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேரை படிக்க வச்சிருக்கிறாரு. இந்த அரசியல் மாநில தலைவர்னாலே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதுல வந்து நம்ம இது ரவுடிசம் இல்ல அப்படின்லாம் எடுத்து வச்சு ஒரு மனுஷனா நடு ரோட்ல நீ சொன்ன மாதிரி போடுறதுக்கு எந்த அளவுக்கு தைரியம் வருது?
சொல்லு, நீ உன்னோட கேள்வி சொல்லு. ஆமா, அவங்க இல்ல, மாயாவதி அவங்க வந்து இது சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு எனக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, ம், இப்போ டிஎம்கே ரூலிங் இல்லாம இருந்துச்சு இல்லனாக்கா, ம், இன்னொரு ஸ்டேட் குஜராத்தோ, யூபிலயோ இது ஒரு மர்டர் நடந்துச்சுனாக்கா, ம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அத பத்தி பேசுவாங்க. ஆமா, இங்க இருக்கவங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு போகுறதுக்கு ஈக்குவலா இதெல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் கண்டிப்பாங்க. பயங்கரமா இது பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல இருந்த இதுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் கூட பண்ணல யாருமே பெருசா. ஆமா. ரெஸ்பாண்ட் பண்ணல. எப்பவுமே தமிழ்நாடுல ஒரு சாபக்கேடு என்ன தெரியுமா? அது நல்லா தெரிஞ்சுக்கோ. சாபக்கேடு என்ன அப்டின்னா, ஒரு தலித் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன், பெரிய லெவல்ல பேச மாட்டாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்க. இதுவே வந்து ஒரு கொங்கு வேளாளரோ, இல்லாட்டினா வந்து ஒரு ஒரு வன்னியரோ, புரியுதா என்ன சொல்றேன்னு? ஒரு வன்னியரோ, கொங்கு வேளாளரோ, இல்லாட்டினா வந்து ஒரு தேவரோ, இல்லாட்டா ஒரு நாடாரோ, ம். அவங்கலாம் இறந்திருந்தாங்க. அவங்க வந்து மாநில தலைவரா இருந்து இறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கும். இங்க தான் வந்து நான் வந்து கேட்கிற கொஸ்டின் வந்து திருமாவளவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அதேதான் என்னோட அடுத்த கேள்வி அதுதான் வருது. சோ இவங்களும் ஒரு தலித் லீடரு. இவரும் ஒரு தலித்க லீடரு. பிளஸ் இன்ஃபாக்ட் வந்து அங்க இந்த சினிமா ஆக்டர் பா. ரஞ்சித் வந்து எல்லாருமே அந்த அளவுக்கு பயங்கரமா க்ளோஸா இருக்கக்கூடியவங்க. இவரு கண்டிச்சிருக்காங்க. மேபி ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஆனா கூட்டணி இருக்கிற இதுக்கு கூட்டணி இல்ல எதிர்க்கட்சியா இருக்கும்போது பேசின பேச்சுக்கும், இப்ப நீங்க அமைதிக்காக அதுவும் உங்களுடைய அ சமுதாயத்தை இருந்திருக்கலாம். சேர்ந்தவரு. உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க இறந்திருக்கிறாங்க. நீங்க இப்ப கூட ஒரு பெருசா ஒரு அதுதான் வந்து எனக்கு திருமாவளவன்ட்ட பிடிக்காத ஒரு விஷயம். புரியுதா? அதாவது வந்து கூட்டணி தர்மம், கூட்டணி தர்மம்னு வந்து அவரு வந்து எப்பவுமே வந்து சமூக நீதிய பத்தி பேசுறவரு. இங்க எங்க சமூக நீதி இருக்கு? இல்லையா? கூட்டணி தர்மத்துக்காக வந்து உங்களோட அடிப்படை உரிமைகளே நீங்க வந்து விலைக்கு குடுக்குற மாரி தானே இது. இல்லையா? ம். அதுதான் வந்து எனக்கு வந்து திருமாவளவன வந்து என்னால மிஸ்டர் திருமாவளவன புரிஞ்சுக்க முடியல என்னால. அவரு வந்து தலித் லீடர்ன்னு சொல்லிக்கிறாரு அவரையே. தலித் ம். மக்களுக்காக வந்து போராடுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஜெய் பீம் அப்படின்றாரு. அம்பேத்கர் வழி எங்களோட வழி. பெரியார் வழி, அம்பேத்கர் வழி அப்படின்ற மாரி வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு பெரிய அதாவது தலித் வந்து லீடர் வந்து அம்பேத்கர் ராம்சிங். சாகல. நெறைய பேர் சொல்றது அம்பேத்கர் சாகல. அம்பேத்கரோட மறு உருவம் தான் வந்து திருமாவளவன். அப்படின்ற மாரி நெறைய பேர் பேசுறவங்களும் நான் வந்து கேட்டுருக்கேன். அப்படி ம். இருக்கிறவரு இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்ல. இத வந்து நீங்க பண்ணலன்னா, நாங்க வந்து ஆ கூட்டணியிலேருந்து வெளிய வர்றதுக்கு வந்து நாங்க வருவோம் அப்படின்றது வந்து ஏன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் 2 ஆமா. எம்பி சீட் வாங்குனதுனால சொல்ல மாட்டேன்றாரா? இல்லன்னா அடுத்து 2026ல வந்து அவருக்கு சீட் வேணும்ன்றதுக்காக வேண்டி சொல்ல மாட்டேங்கிறாரா? எனக்கு வந்து பா. ரஞ்சித் கேட்ட கொஸ்டின் தான் வந்து எனக்கு இன்னும் வந்து பா. ரஞ்சித் வந்து ரொம்ப அரசியலுக்காக தான் வந்து எங்களோட சமுதாயத்த நீங்க யூஸ் பண்றீங்க. நாங்க இல்லன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. அப்படின்னு சொல்றது வந்து பா. ரஞ்சித் சொல்றது உண்மையான ஒரு விஷயம். ஓகே. சிறுபான்மையினர்கள் ஓட்டு இல்லாம யாருமே இந்த தமிழ்நாடுல வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து நிச்சயமா வந்து ஆட்சி புரியவே முடியாது. ஏன்னா வந்து அவங்க கிட்டத்தட்ட இந்த 1 இயர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கிறாங்க. 18 ம். பர்சன்ட் வரைக்கும் 18-22 வரைக்கும் இருப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு இது இருக்கு. ஸோ அவங்க இல்லாம நீங்க நிச்சயமா வந்து யாருமே ஜெயிக்க முடியாது. அப்படின்ற பட்சத்துல ஏன் வந்து ஒரு ஒரு எதிர்க்கட்சியா இருந்த இல்லன்னா வந்து அவங்களோட தோழமை கட்சி கிட்ட ஒரு ஏன் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா பேச முடியல. இது இந்நேரத்துக்கு ஆமா. ஆனா இதுல 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 முக்காவாசி 3 கொலைக்கு மர்டருக்கு பின்னாடியும் டிஎம்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு பேச்சு இருக்குது. நீங்க சொன்ன மாரி தான் ஏற்கனவே ஒரு கேஸ் குடுத்தவங்க மேல தான் டிஎம்கே வந்து இது பண்ணியிருக்கிறாங்கன்னு அதிமுக சைட்ல இருந்து சொல்லக்கூடிய இதுவா இருந்தாலும் சரி. இதுலயும் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. எல்லா இடத்துலயும் டிஎம்கே உடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்குன்றாங்க. அதனால தான் இப்போ அவங்க இப்ப வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்காம இருக்கிறாங்க. ஒரு பெருசா ஒரு அரெஸ்ட்டையும் இதுவரைக்கும் பெருசா பார்க்க ஏற்கனவே முடியல. 8 பேர் போயிட்டு சரண்டர் ஆயிட்டாங்க. ஓகேயா? சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த சரண்டருக்கு வந்து அவங்க வந்து யார் பண்ண சொன்னாங்க? அதுனா உங்களுக்கு அது நம்ம ஆன்சர். படத்துல நெறைய பார்த்திருப்போம்ல கணேஷ். ஆமா. அது ஏத்தி யாராவது விட்டவங்க யாரோ ஒருத்தன் போயிட்டு எவனோ ஒருத்தன் கொலை பண்றான். 1 ஹவர்க்குள்ள யாரோ ஒரு 8 பேர் போயிட்டு சரண்டர் ஆறாங்க. சரண்டர் ம். ஆயி நாங்க தான் கொலை பண்ணோம் அப்டின்றாங்க. ஓகே. நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னா, அப்டின்னா என்ன ரீசன்? யார் உங்கள கொலை பண்ண சொன்னது? எவ்வளோ அமௌண்ட் வாங்குனீங்க? எங்க பிளான் நடந்துச்சு? எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க? யார் ஸ்கெட்ச் போட்டு குடுத்தது? அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சும்மா ம். போயிட்டு யாரோ ஒருத்தங்க போயிட்டு 8 பேர் சரண்டர் ஆயிட்டாங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா வந்து என்னைக்கு வந்து சமாஜ்வாதி பார்ட்டியோட லீடர்
இங்க வந்தாங்களோ, வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னாங்களோ, அப்பவே வந்து இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல ஆயிருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு இந்த விஷயத்த. எல்லாருமே லைட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ். இப்பதான் வந்து கள்ளக்குறிச்சி முடிஞ்சதுப்பா. அந்த 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 இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் இம்மீடியட்டா ஒரு பகுதி செயலாளர் கொலை. இன்னைக்கு வந்து இந்த கொலை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது வந்து சென்னை வந்து இரும்பு கரம் கொண்டு வந்து நிச்சயமாப்பா நான் தான் சொல்றேன். ஐய்யயோ! நம்ம ஏதாவது இந்த மாரி பண்ணோம்னா நம்மள வந்து ஜெயில்ல போட்டுருவாங்க. ஜெயில்ல போட்டோம்னா நம்மளால வந்து நம்ம அங்க போய்லாம் நம்ம பொழைக்க முடியாதுன்னு எவன் ஒருத்தன் வந்து அந்த பயம் இல்லையோ, அவன் நிச்சயமா பண்ணுவான்ப்பா. நான் 2 வருஷத்துல வெளிய வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி கணேஷ். ம். நாளைக்கு எலெக்ஷன். ம். ஓகேயா? இந்த இந்த செயல்களுக்கு எல்லாத்துக்கும் எலெக்ஷன்ல ரிசல்ட் இருக்குமா? இருக்காதா? கிடைக்கவே கிடைக்காது. இது வேற நாடு, அது வேற நாடு. அது வேற, இது வேற. தமிழ்நாடு மக்கள் வந்து எல்லா இடத்துக்கும் நீ காசு குடுத்து யார வேணா தமிழ்நாட்டுல வாங்கிடலாம். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் தமிழ்நாட்டுல. அதாவது வந்து ஐயோ கள்ளக்குறிச்சி இஷ்யூ வந்து நடந்துருச்சு. 66 பேர் செத்துட்டாங்க. ஐயோ ஒரு பகுதி செயலாளரை போட்டாங்க. சண்முகம் மிஸ்டர் போட்டாங்க. ஐயோ ஆம்ஸ்ட்ராங்க போட்டுட்டாங்க. இப்படியா? சரி என்ன ரூ. 1000 பதிலா ரூ. 1500 வேணா குடுக்க சொல்லு. 1000 இல்ல 1500 வேணா குடுக்க சொல்லு. நீங்க ரூ. 500 சேர்த்து குடுக்க சொல்லிட்டு. அவ்வளவுதான். ஒரு கட்டிங்கே சேர்த்து குடுக்க சொல்லு. அப்படின்னா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ஓகே கணேஷ், பாப்போம். நாளைக்கு வேற விஷயம் பேசுவோம். இருக்கு இது சொல்றதுக்கு. பட் இருந்தாலும் உண்மைன்னு தானே நம்ம சொல்லி ஆகணும். ஆமா நிஜமாவே. ஓகே சூப்பர். நாளைக்கு திருப்பியும் பேசுவோம் நம்ம. ஏன்னா வந்து விக்கிரவாண்டி தேர்தல் வந்து எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அலசுவோம். சரியா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே சூப்பர். தேங்க்ஸ்.